திண்டுக்கல் புதிய பேருந்து நிலையத்திற்கு தோல் தொழிற்சாலைகள் மத்தியில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வியாபாரிகள் கடும் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் காத்திருக்கிறார். ராஜ்குமார், விவரங்கள். வணக்கம் சரவணன். திண்டுக்கல் நகராட்சி கடந்த 2014ஆம் ஆண்டு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பின்னர் இதுவரை வார்டுகள் விரிவாக்கம் செய்யப்படவில்லை. 48 வார்டுகள் மட்டுமே இன்றளவும் உள்ளது. அதே போல புறநகர் பேருந்து நிலையம் அமைப்பதற்கான எந்த முயற்சியும் கடந்த 10 ஆண்டுகளாக எடுக்கப்படவில்லை. இதுவரை பல முறை புறநகர் பேருந்து நிலையம் அமைப்பதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்புகள் மட்டுமே வந்து கொண்டிருந்தது. பல வருடங்களுக்கு பின்னர் தற்பொழுது திண்டுக்கல் பைபாஸ் சாலையில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்காக 14 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதன் பின்னர் தொடர்ந்து பொதுமக்களிடம் இந்த பேருந்து நிலையம் அமைப்பதற்குரிய கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மாநகராட்சி சார்பில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு தேர்வு செய்யப்பட்ட இடம் தோல் தொழிற்சாலையின் மத்தியில் உள்ளது. தோல் தொழிற்சாலைகளினால் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரால் இங்குள்ள நிலம் மற்றும் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டு குடிநீர், விவசாயம் உள்ளிட்ட எதற்கும் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. மேலும் நிலத்தின் தன்மை முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டதால் கட்டுமான பணிகளை இந்த பகுதியில் மேற்கொள்ள இயலாது. அதே போல இந்த பகுதியில் பேருந்து நிலையம் அமைத்தால் திண்டுக்கல் நகருக்குள் வந்து செல்வதற்கு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகுந்த சிரமம் அடைந்து விடுவார்கள். எப்பொழுதுமே துர்நாற்றம் வீசி வரும் இந்த பகுதியில் பேருந்து நிலையம் அமைத்தால் மக்களுக்கு சுவாச கோளாறு மற்றும் மாசடைந்த நிலத்தடி நீரினால் தோல் நோய்கள் அதிக அளவு ஏற்பட வாய்ப்புள்ளது என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறி தேர்வு செய்யப்பட்ட இடத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். எனவே பொதுமக்கள் மற்றும் வெளியூர் பயணிகள் நலன் கருதி பேருந்து நிலையத்திற்கு மாற்று இடத்தை மாநகராட்சி நிர்வாகம் தேர்வு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஒட்டுமொத்த குரலாக உள்ளது. இதற்கிடையே ஆளுங்கட்சி பிரமுகர்கள் சிலர் இந்த பகுதியில் குறைந்த விலையில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஏற்கனவே வாங்கி வைத்துள்ளதால் அதன் சந்தை மதிப்பினை அதிகரிப்பதற்காகவே இந்த இடத்தை மாநகராட்சி அதிகாரிகள் புதிய பேருந்து நிலையத்திற்கு தேர்வு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சரவணன், தங்களது தகவல்களுக்கு நன்றி.